வினாயன் 1. தி.சு. நடராசன் பணியாற்றாத பல்கலைக்கழகம் எது? ஆ. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். ஆ. வெர்சா பல்கலைக்கழகம். இ. பெரியார் பல்கலைக்கழகம். இ. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். சரியான விடை இ. பெரியார் பல்கலைக்கழகம். வினாயன் 2. தண்டி வாழ்ந்த காலம் எது? ஆ. கிபி 10ஆம் நூற்றாண்டு. ஆ. கிபி 12ஆம் நூற்றாண்டு. இ. கிபி 7ஆம் நூற்றாண்டு. இ. கிபி 16ஆம் நூற்றாண்டு. சரியான விடை ஆ. கிபி 12ஆம் நூற்றாண்டு. வினாயன் 3. வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார்? ஆ. பரளி சு. நெல்லையப்பர். ஆ. பாரதியார். இ. ரா. ஆ. பத்மநாபன். இ. இளசைமணி. சரியான விடை ஆ. பரளி சு. நெல்லையப்பர். வினாயன் 4. உய்யும் வழி என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார்? ஆ. பாரதியார். ஆ. பாரதிதாசன். இ. சு. நெல்லையப்பர். இ. கவிமணி. சரியான விடை இ. சு. நெல்லையப்பர். வினாயன் 5. நெடுநல் வாடையின் ஆசிரியர் யார்? ஆ. நக்கீரர். ஆ. கபிலர். இ. குமட்டூர் கண்ணனார். இ. ஔவையார். சரியான விடை ஆ. நக்கீரர். வினாயன் 6. கிடை என்னும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைத்தவர் யார்? ஆ. ராமம் கிருஷ்ணன். ஆ. புதுமைப்பித்தன். இ. கி. ராஜநாராயணன். இ. ஜெயகாந்தன். சரியான விடை இ. கி. ராஜநாராயணன். வினாயன் 7. கவுல் என்பதன் பொருள். ஆ. மாலை. ஆ. தலை. இ. கன்னம். இ. கோல். சரியான விடை இ. கன்னம். வினாயன் 8. நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் யார்? ஆ. பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆ. கூன் பாண்டியன். இ. பொற்கை பாண்டியன். இ. சுந்தர பாண்டியன். சரியான விடை ஆ. பாண்டியன் நெடுஞ்செழியன். வினாயன் 9. நெடுநல் வாடை எந்த தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆ. பத்துப்பாட்டு. ஆ. எட்டுத்தொகை. இ. 11 கீழ்கணக்கு. இ. அறநூல்கள். சரியான விடை ஆ. பத்துப்பாட்டு. வினாயன் 10. நெடுநல் வாடை மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டது? ஆ. 133. ஆ. 188. இ. 192. இ. 207. சரியான விடை ஆ. 188. வினாயன் 1. நெடுநல் வாடையின் பாவகை என்ன? ஆ. வெண்பா. ஆ. சிந்துப்பா. இ. கலிப்பா. இ. ஆசிரியப்பா. சரியான விடை வினாயன் 2. மதுரை கணக்காயனார் மகனார் யார்? ஆ. நக்கீரர். ஆ. பாண்டியன் நெடுஞ்செழியன். இ. உத்தம சோழன். இ. தண்டி. சரியான விடை வினாயன் 3. உத்தம சோழன் எழுதிய முதல் கல் சிறுகதையில் இடம்பெறாத கதாபாத்திரம் எது? ஆ. மருதன். ஆ. மாரிமுத்து. இ. காளியப்பன். இ. நடராசன். சரியான விடை வினாயன் 4. முதல் கல் சிறுகதையில் இடம்பெறும் தாவரம் எது? ஆ. காட்டாமணக்கு செடிகள். ஆ. பாத்தினியா செடிகள். இ. கருவேல மரங்கள். இ. சீமைக்கல்லி. சரியான விடை வினாயன் 5. நாகூர் பிச்சை என்ற பெயருக்குரியவன் யார்?
ஆ மருதன், ஆ காளியப்பன், இ பிரேம்குமார், இ மாரியப்பன். சரியான விடை வினாயன் 6. முதல்கல் சிறுகதையில் இடம்பெறும் மருதனின் மனைவியின் பெயர் என்ன? ஆ மல்லிகா, ஆ அல்லி, இ முல்லையம்மா, இ வெள்ளையம்மா. சரியான விடை வினாயன் 7. உத்தம சோழனின் முதல் கல் சிறுகதை உணர்த்தும் கருத்து யாது? ஆ ஒற்றுமையே பலம், ஆ ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு, இ இக்கரைக்கு அக்கறை பச்சை, இ பெண் புத்தி பின்புத்தி. சரியான விடை வினாயன் 8. தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதியவர் யார்? ஆ மாயூரம் வேதநாயகம், ஆ மாப்போசி, இ ஆறுமுக நாவலர், இ பரிதிமார் கலைஞர். சரியான விடை வினாயன் 9. மாயூரம் வேதநாயகம் பிள்ளையின் ஆளுமை திறமையில் அடங்காதது பின்வருவனவற்றுள் எது? ஆ நீதிபதி, ஆ நகரமன்ற தலைவர், இ ஓவியர், இ நாவலாசிரியர். சரியான விடை வினாயன் 10. ஐயப்ப மாதவன் பிறந்த ஊர் எது? ஆ சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை, ஆ கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு, இ திருச்சி மாவட்டம் லால்குடி, இ வேலூர் மாவட்டம் துறைப்பாடி. சரியான விடை